ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஏஎம் ரியாக்ஷன். ஸோ என்ன பார்க்க போறோம்னா கேரளால இருந்து L2E எம்புரான் ட்ரெய்லர் தான் பார்க்க போறோம் தமிழ்ல. ஸோ மோகன்லால் சாரோட படம், பிருத்திவிராஜ் அண்ணனோட டைரக்ஷன்ல. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்துலாம், அதுக்கப்புறம் மற்ற விஷயத்த பேசலாம். ஆல்ரெடி நாங்க வந்து L2E வந்து டீசர் வந்து ரியாக்ட் பண்ணிருக்கோம். டீசர் அதுவும் ட்ரெய்லர் தான் நினைக்கிறேன். இது ரிலீஸ் டைம் ட்ரெய்லர், அது L2E ட்ரெய்லர். ஸோ அதுவும் நம்ம சேனல்ல இருக்கு, போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. இத பார்த்துட்டு அதை போய் பாருங்க. ஸோ 3 2 1 here we go. என் பிள்ளைகள் இல்லை, என்னை பின்தொடர்ந்தவங்க. என்னை பின்தொடர்றவங்க யாரோ அவங்க தான் என் பிள்ளைகள். PK ராமதாஸ் மிச்சம் வச்சுட்டு போன இந்த யுத்தத்துல இந்த கட்சியையும் இந்த நாட்டையும் நிரந்தரமா தளர்த்த முயற்சி பண்ணது எனக்கு முன்னாடி நின்று எதிர்த்த எதிரிகள் இல்லை. கேரளாவில் கபட நாடகம் ஆடுற எல்லாரும் அசந்து நிக்கிற மாதிரியான ஒரு செய்தி நாம உடனடியா கேட்போம். और राजनीति एक धंधा है हमारे देश में. ஆனா வர்றது அவ்வளவு சாதாரண ஆள் இல்ல. மனித உயிர்களை விட எந்த ரத்த பந்தத்துக்கும் இல்லைன்னு நினைக்கிறவன் நான். ये दया दिखाने के लायक ही नहीं होते, पर शुरू से वो एक ही नाम से डरते थे. இந்த ட்ரக் கார்ட்டல்ஸ், ஜிஹாதி குரூப்ஸ், இவங்க எல்லாம் ஜெனரலி கேக்கு எதிரான. ஸ்டீஃபன், where is he now? Ma'am, you are going live. 5 4 3 उसकी आंखें सब देख रही है. பிதாவிற்கும் புத்திரனுக்கும் இடையே இருளின் பூ, எம்புரா. இயேசு பிரபுவோட ஆசீர்வாதப்படி நடக்கட்டும். ஜான்வியா தவிர இந்த உலகத்துல ரத்த பந்தம்னு சொல்லிக்க எனக்கு ஒருத்தங்க தான் இருக்காங்க. முன்ன எப்போவோ கேரளா அரசியல்ல வெறும் ஒரு எம்எல்ஏவா மட்டும் இருந்தோம். அந்த ஆளுக்கு இதுக்காக நீங்க பயப்படணும். நமக்கு தெரியாத ஏதோ ஒண்ணு ஸ்டீஃபன் நெடுமுள்ளியோட கதையில இருக்கு. Face the world at Brown. தெய்வபுத்திரனை தவறு செய்யும் போது சாத்தானை தவிர வேற யாருக்கிட்ட உதவி கேட்கணும். Because the enemy of an enemy is a friend. Zaid Masood. We have to end this war. So Stephen, come back. Save your land. Save God's own country. But answer this one question. Who are you really? Lucifer. March 27, 2025 தெரிவிக்க போது படம். சரியான சரி. எவ்வளவு பெரிய டீசர் இது, ட்ரைலர் இது. 3 minutes 51 seconds. கூஸ் பம்ப்ஸ்க்கு பஞ்சமே இல்ல. வந்துனே இருக்கு. 20 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ஆரம்பிச்ச கூஸ் பம்ப் எனக்கு இன்னுமே வந்து இங்க தான் டாடி இப்பதான் வளருது, அதுவே ஒரு குத்திட்டு நிக்குது. அது இல்லாம வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல, வாய் அடிச்சு போவாங்க சொல்லுவாங்க. விஷுவல்ஸ்லாம் வந்து தெரிஞ்சிருக்காங்க. அதுவும் எதுவுமே ஓவர் எக்ஸாஜரேஷன். ஆமா, லைட்டிங்ல இப்படி கூப்பிடுற மேட்டர்லாம் இருக்கு. ஐயோ, சுஜித் வாசுதேவ் சார் ஆமா, அவருக்கும் நான் ஃபேன் ஆயிட்டேன். இப்போ இந்த ட்ரெய்லர்லயே விஷுவல்ஸ் இப்படி இந்த விஷுவல்ஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா
அவ்வளவுதான். இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஆல்ரெடி நம்மளோட பழைய டீசர் பழைய ட்ரெய்லர்ல வந்து ஆல்ரெடி சொல்லிருப்போம். அந்த லூசிஃபரோட படத்தோட விஷுவல்ஸே பயங்கரமா இருந்தது. அதுவே பழைய இது அதுல பாக்கும்போது இன்னும் பயங்கரமா இருந்தது. அந்த ட்ரெய்லர் ரியாக்ஷன் பயங்கரமா இருந்தது. இப்ப 3:51 செகண்ட்ல அவர் வரத்துக்கு அவருக்கான பில்டப்ஸ் ஆரம்பிக்கும் போதே வந்து அப்படியே ஏறுறான். இங்கெல்லாம் அப்படியே முதுகெல்லாம் ஏறினா. ஆமா எனக்குமே அந்த ஒரு இதுல ஒரு லுக் இதுல செம்மையா இருந்தது. பிருத்திவிராஜ் லுக்கும் செம்மையா இருந்தது. டொவினோ தாமஸோட லுக்கும் பேசியே ஆகணும். அவரோட பர்ஃபார்மன்ஸே தெரிய விட்டுருவாங்க. மோஸ்டாவே இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னாவே பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் படமா தான் இருக்கும். யார் எடுத்தாலும் வந்து ஒரு ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த ட்ரெய்லர் கூட பாத்தீங்கன்னா ஃபுல் பாஸ் பில்டப்ஸ்ல அப்படியே ஸ்லோவா போயிட்டே இருக்கு. அந்த டெம்போவே வந்து இந்த ரஷ்ஷா ஒரு எப்படி சொல்றது இதுவா இருக்காது. இந்த மாதிரி ஷாட்ஸ் எல்லாம் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கியா, சட்டாக் 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 சட்டாக்னு எடிட் ஒர்க் இருக்கும். இது வந்து அப்படியே கிளீனா ஒரே லைனா அப்படி போகுது. ஆனா அதுல போற அந்த பின்னாடி போட்டுருக்க மியூசிக் அந்த டெம்போ அப்படியே ஒரே டெம்போல வச்சு அந்த கூஸ் பம்ப்ஸ் இறங்கவே விடாம வச்சிட்டாங்க. மியூசிக் பக்கா, எடிட் பக்கா, விஷுவல்ஸ் பக்கா, ஆக்டிங் பக்கா, பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே. ட்ரெய்லர் பிரசன்ட் பண்ணது பக்கா. 27ஆம் தேதி தியேட்டருக்கு போறோம். இந்த படத்து போறோட மேக்கிங் அந்த எங்களோட vlog எடுக்க ட்ரை பண்றோம் முடிஞ்சா. ஸோ எல்லாரும் போய் இந்த ட்ரெய்லரை பாருங்க. நாங்க சொல்றதே வந்து கொஞ்சம் ஓவரா இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஃபீல் சூப்பரா இருக்கு. உண்மையிலே மோகன்லால் சாருக்கு ஒரு பெரிய ஒரு வணக்கம் ஃப்ரம் கம்ப்ளீட் ஆக்டர் மோகன்லால். ஆமா கம்ப்ளீட் ஆக்டிங் நல்லா இருக்குன்னு சொல்ற அளவுக்கு நமக்கு வயசு கிடையாது. சோ அவர் வந்து ஒவ்வொரு ஃப்ரேமுமே அவரை ரசிச்சு எடுத்திருக்காங்க மட்டும் நமக்கு தெரியுது. ஏன்னா நம்ம செதுக்கி இருக்காப்ல. பிருத்திவிராஜ் சாரும் சேர்த்து அந்த இதுல இருந்து அவரோட ஓவர்லாப்ல இருந்து ரிவீல் அவர் ஷாட்டா இருக்கட்டும், பேருக்கான 2 ஷாட்டா இருக்கட்டும், எல்லாமே கிளீனா. ஒரே ஒரு வருத்தம், எங்க வீட்டு ஸ்பீக்கர் ரிப்பேர். ஆமா ஸ்பீக்கர் மட்டும் இருந்திருந்ததுன்னா இந்நேரத்துக்கு நான் ரியாக்ஷன் ஓவர் இருக்கு. ஏன்னா அந்த பம்ப் தான் இருந்திருக்கும். அந்த ஸ்பீக்கர் வந்து நல்லா எஃபெக்ட் கொடுத்துட்டாங்க. அதை ரெடி பண்றோம், சீக்கிரம் ரெடி பண்ணி வாய வச்சா போச்சு. சரி ஓகே, நீங்க டைம் ஸ்கிப் பண்ணாம போயிட்டு அந்த ட்ரெய்லர் பாருங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆசிஃப், உங்கள் மஜி. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது AM Reactions. டாடா, பை பை, see you, goodbye and love you all. சேட்டா, சேச்சி, அண்ணா, அண்ணி எல்லாருக்கும் நமஸ்காரம்.